Hello, everybody. So we'll start with lesson number 13, law relating to registration of documents. So law relating to registration of documents, நம்ம எந்த ஆக்ட் பார்ப்போம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908. ஓகே, இந்த ஆக்ட் தான் இந்த லெசன் ஃபுல்லா பார்க்க போறோம். அங்கங்க ஸ்டாம்ப் ஆக்ட் வரும். ஏன்னா நம்ம அதுவும் டாக்குமெண்ட்ஸ் பத்தி பேசுறதுனால. ஸோ மேஜர்லி இதை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908. ஓகே, ரைட். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸை நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கீழே வர ப்ரொவிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன சொல்றாங்க? Registration Act was set up for the purpose of ensuring a registration of documents, yeah, registration of documents related to land or other immovable property. அப்ப மத்ததெல்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்டா ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் எதை பத்தி டீல் பண்ணுது அப்படின்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட டிரான்ஸ்பரை ரெஜிஸ்டர் பண்ணுது. ஓகே, சோ டிரான்ஸ்பர்னா அந்த டிரான்சாக்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணல, அந்த டாக்குமெண்ட் முடிவான அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுது. ஓகே, அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 பண்ணுது. ஓகே, சோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து இதுல ஃபுல்லா வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல்லா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. நாட் ரிக்வயர்ட். நீங்க இப்ப பென் அண்ட் பேப்பர் நம்மளோட கிளாஸ் ஒர்க் நோட்ல எடுத்து இப்ப இந்த ஆப்ஜெக்டிவ்ஸை எழுதணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 ஓட ஆப்ஜெக்டிவ்ஸ் இது வந்து நம்மளுக்கு நியூ புக்ல கிடையாது. பட் ஐ திங்க் இதுல இருந்து எங்கேயாவது கொஸ்டின் வரக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஏர்லியர் இட் யூஸ் டு பி இன் அவர் புக். ஓகேங்களா, முன்னாடி வந்து நம்ம புக்ல இருந்துட்டு இருந்தது. சோ இப்ப இல்ல, அதனால நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ண வேண்டாம். சோ இதையும் நீங்க எழுதிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னது, எதுக்காக we need something called registration act அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டு கிவ் நோட்டீஸ் டு த வேர்ல்ட். இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு அப்படின்னு. ஓகே, இந்த உலகத்துக்கு நம்ம என்ன தெரியப்படுத்துறோம், இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனுக்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு உலகத்துக்கு தெரியப்படுத்துறது தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். உலகத்துக்கு எப்படி மேம் தெரியும் அப்படின்னா, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கவர்மெண்டோட ரெக்கார்டுக்கு போயிடும். ஓகே, அந்த ரெக்கார்டுக்கு போயிருச்சு அப்படின்னா இப்ப யாராவது நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்ட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழ போய் இந்த பிஐஓ கிட்ட போய் நம்மளுக்கு நிக்கிறாங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆகி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்ப நான் ரெஜிஸ்டரே பண்ணல. ஓகே, நான் லேண்ட வாங்கிட்டேன். உங்ககிட்ட இருந்து லேண்ட் வாங்கிட்டேன். நீங்களும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஸ்டெப் எடுக்கல. நானும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஸ்டெப் எடுக்கல. சோ அந்த டாக்குமெண்ட் இந்த எப்படி சொல்றது? வாங்குறது, விக்கிறது நடந்திருக்கிறது உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. உங்கள எங்கள தவிர. ரீசன் என்னன்னா, நம்ம 2 பேர் மட்டும் டீல் பண்ண விஷயம் தானே. இத எதுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணா நான் வெளிய சொல்லியிருப்பேன். இந்த மாரி எல்லாம் பிரச்சனை வரும். ஓகே. நான் சொல்லவே இல்ல அப்டின்னா, வெளிய இருக்கிறவங்களுக்கு உலகத்துக்கு என்ன நெனப்பாங்க, இந்த பர்ட்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்ட் இன்னும் யாருமே வாங்கல. மிஸ்டர் ஏ கையில தான் இருக்கு. இப்ப வந்து என்கிட்ட அவங்க வித்திருக்காங்க. எஸ் கிட்ட வித்திருக்காங்க. எஸ்ஸுக்கு வித்தத நம்ம ரெஜிஸ்டரே பண்ணாததுனால, ஊர் மக்கள்லாம் என்ன நெனப்பாங்க, ஏ கையில தான் இன்னும் இந்த லேண்ட் இருக்கு அப்டின்ட்டு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். இந்த மாரி ஒரு டாக்குமெண்ட்ட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்டின்ட்டு. ஃபர்ஸ்ட். இதனால என்ன வரும்? அடுத்த 2 பாயிண்ட்டுமே ரிலேட்டட் டூ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். இப்ப வந்து நான் உலகத்துக்கு படுத்தினேன் அப்டின்னா, ஃப்ராட் அண்ட் ஃபோர்ஜரி அவாய்ட் பண்ணலாமா? எஸ். ஏ வந்து இந்த முழு ஓனர்ஷிப்ப, இன்ட்ரெஸ்ட்ட எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அத நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்டின்னா, ஏ வந்து வேற எந்த ஃப்ராடும் இதுல பண்ணாம இருக்கலாம்ல. என்கிட்டயும் காசு வாங்கிட்டு, மறுபடியும் ஹெச்ன்னு யாராவது வருவாங்க. ஹெச் கிட்டயும் காசு வாங்கி, இந்தாங்க பாருங்க இன்னும் என் பேர்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு, ஹெச்சையும் ஏமாத்தலாம். இல்லையா? இதே இது நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா, வாங்குறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரார போய் கேட்பாங்கல்ல, இந்த மாரி நான் வாங்கணும்னு நெனைக்கிறேன். இத பத்தின டீட்டெயில்ஸ் குடுங்க. ஜென்யூனான்னு சொல்லுங்க அப்டின்ட்டு. ரெஜிஸ்ட்ரார் கிட்ட போய் கேட்கிறப்போ, நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேனாக்க, இல்ல இது ஏ ஓட ப்ராப்பர்ட்டி இல்ல, எஸ் ஓட ப்ராப்பர்ட்டின்னு ஹெச்க்கு தெரியுமா? எஸ். சோ, இப்போ ஒரு ப்ராப்பர் நல்ல எவிடன்ஸ் குடுத்துருவோம். இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்ட நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா, அந்த டாக்குமெண்ட் ஜென்யூன் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எவிடன்ஸ் கிடைச்சிரும். ஏன்னா, அது வந்து சும்மா பிரைவேட் பெர்சன் கிட்ட இருந்து வாங்குன அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. நம்ம கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்து வாங்குன ரெஜிஸ்ட்ரேஷன்னால, அது ஜென்யூன் தான் அப்டின்ட்டு ஒரு நல்ல எவிடன்ஸ் குடுக்கும். அந்த எவிடன்ஸ் இருக்கிறப்போ, ஃப்ராடோ, ஃபோர்ஜரியோ நடக்காம நம்ம பார்த்துக்கலாம். பிரிவென்ட் பண்ணிரலாம். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அ அ யூ நோ இந்த ரெஜிஸ்ட்ரார் கிட்ட இந்த பர்ட்டிகுலர் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு அப்டின்ட்டு. ஃபர்ஸ்ட்.
செகண்ட் வந்து ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸ் ஃபார்ம் ஆகிரும். இந்த மாதிரி நான் இந்த லேண்ட காசு குடுத்து வாங்கிட்டேன். இந்த பத்திரம் நாங்க சைன் பண்ணோம். இந்த பத்திரத்த நான் ரெஜிஸ்டரும் பண்ணிட்டேன் அப்டின்னா, என் பேர்ல நல்ல அ என்ன சொல்றது? நான் தான் ஓனர்ங்கிறதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் வந்துரும். சோ அப்படி இருக்கிறப்போ ஃப்ராட் அண்ட் ஃபோர்ஜரி தவிர்க்கலாம். தேர்ட் வந்து டூ செக்யூர் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பெர்சன். இப்போ நான் தான் எஸ். ஓகேவா? ஏ வந்து எனக்கு வித்துட்டாரு. நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்டின்னா, நாளைக்கு ஏவோ இல்ல வேற யாராவதோ வந்து, இந்த லேண்ட் எனக்கு தான். நீங்க என்ன உங்க போர்ட இங்க மாட்டியிருக்கீங்க? நீங்க என்ன உங்க வீட்ட இங்க கட்டியிருக்கீங்கன்ட்டு என்ன வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா, நான் என் இன்ட்ரெஸ்ட்ட செக்யூர் பண்ணிட்டேன். இன்ட்ரெஸ்ட்னா என்னது? உரிமை. அந்த அந்த அ அ லேண்ட் மேல எனக்கு இருக்கிற உரிமை, எனக்கு இருக்கிற ஓனர்ஷிப். ஓகே. அந்த லேண்ட்ல நான் என்ன வேணா பண்ணலாம். கரெக்ட்டா? சோ அந்த இன்ட்ரெஸ்ட்ட எனக்கு செக்யூர் பண்ணிரும். நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்டின்னா. சோ இது வந்து இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. டு கிவ் நோட்டீஸ் டூ த வேர்ல்ட். ஃபர்ஸ்ட் என்னது? உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். உலகத்துக்கு தெரியப்படுத்துனா ஃப்ராட் அண்ட் ஃபோர்ஜரிய பிரிவென்ட் பண்ணலாம். அப்புறம் உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுனால என்னோட ஓனர்ஷிப்ப நான் அங்க செக்யூர் பண்ணிர்றேன். என்னோட இன்ட்ரெஸ்ட்ட அங்க நான் செக்யூர் பண்ணிர்றேன். கரெக்ட்? சோ இந்த 3 தான் ஆப்ஜெக்டிவ்ஸ். நோட் திஸ் டவுன். எஸ். நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா, கிளாஸஸ் ஆஃப் டாக்குமெண்ட். ஃப்ரெஷ் பேஜ் போய்க்கலாம். கிளாஸஸ் ஆஃப் டாக்குமெண்ட். Yes, classes of document. Like there are two types of document. ஓகே. 2 கிளாஸஸ் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்கு. ஒண்ணு என்னது அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பல்சரிலி ரெஜிஸ்டர் ஆகணும். கம்பல்சரிலி ரெஜிஸ்டர் ஆகல அப்டின்னா, இந்த டாக்குமெண்ட் வந்து செல்லாது. ஓகே. அந்த மாரி ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இன்னொரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆப்ஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன். மீனிங் இந்த டாக்குமெண்ட்ட நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுனா பண்ணலாம். உங்க சௌரியம். நீங்க பண்ணலனாலும் பரவால்ல. அதுதான் ஆப்ஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. சோ கிளாஸஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ல இந்த ஏரியா 2மே வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் ரிக்வயரிங் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே. இது எந்த செக்ஷன் டீல் பண்ணுது அப்டின்னா, செக்ஷன் 17. எந்த செக்ஷன் 17? எந்த ஆக்ட்டோட 17ன்னு பார்த்தீங்கன்னா, எஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 ஓட செக்ஷன். ஓகே. லைவ் கிளாஸ் எடுத்தா, நான் பாஸ் விட்டா, என்னன்னு கொஸ்டின் கேட்டா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. தட் வாஸ் கன்வீனியன்ட் ஃபார் மீ. இப்ப வந்து நான் ரெஜிஸ்டர் ஐ மீன் இப்ப வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ, நான் இந்த கொஸ்டின் கேட்கிறப்போ, தயவு செஞ்சு அந்த சைட்ல இருந்து நீங்க இந்த வீடியோ பார்க்கிறப்போ கீப் ஆன்சரிங். உங்களுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் அது லைவ் கிளாஸ் தான்ங்கிற வைப் கிடைக்கும். ஓகே. ரைட். சோ செக்ஷன் 17 ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908. ஓகே. அது எத பத்தி பேசுது? டாக்குமெண்ட்ஸ் விச் ஆர் கம்பல்சரிலி ரெஜிஸ்டரபிள். Documents that are compulsorily registerable. Okay, section 17. So இதுல வந்து first என்ன வரும் அப்படின்னா, instruments of gift of immovable property. Instrument of gift. எதை gift பண்றோம்? Immovable property. ஓகே. நான் வந்து என்னோட பிரதருக்கோ, இல்ல நான் உங்களுக்கோ, ஓகே. நான் வந்து உங்களுக்கு ஒரு லேண்ட் வந்து கிஃப்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு நான் வந்து கிஃப்ட் டீட் அப்படின்னு ஒண்ணு போடுவோமா? எஸ். சோ அந்த டீட நான் கம்பல்சரிலி ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா, நான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிய என்ன பண்றேன்? ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். கிஃப்ட் தான் பண்றேன். ஆனாலும் என்கிட்ட இருந்து உங்ககிட்ட அந்த ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா? எஸ். சோ இன்ஸ்ட்ருமென்ட் ஆஃப் கிஃப்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பல்சரிலி ரெஜிஸ்டரபிள். இதுக்கு கீழ சில புரோவிஷன்ஸ் படிப்போம். பட் பிஃபோர் தட் செக்ஷன் 17 நம்ம தரோவா படிச்சிடலாம். ஓகே. இதுக்கு கீழ இன்னும் கொஞ்சம் கன்டென்ட் இருக்கு. ஆனா இது வந்து செக்ஷன் 17 கொஸ்டின் கேட்டா, நீங்க அந்த உள்ள இருக்கிற கன்டென்ட் எழுத வேண்டியது இல்ல. சைட் ஹெட்டிங் மட்டும் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா போதும். ஓகே. சோ உள்ள இருக்கிற கன்டென்ட்ட கொஞ்சம் லேட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செக்ஷன் 17ல என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத வந்து ப்ராப்பரா நம்ம முடிச்சிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் எந்த டாக்குமெண்ட்ட நீங்க கம்பல்சரிலி ரெஜிஸ்டர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமென்ட் ஆஃப் கிஃப்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா
there is something called non-testamentary instrument. Okay, non-testamentary instrument. Non-testamentary instrumentனா லிவிங் பர்சன்ஸ்க்கு நடுவுல போற டாக்குமெண்ட். இப்போ நானும் உயிரோட இருக்கேன். நீங்களும் உயிரோட இருக்கீங்க. நான் இப்போ உங்களுக்கு என்னோட ப்ராப்பர்ட்டிய ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்டின்னா, அந்த சேல் டீட் இருக்கு இல்லையா? அது வந்து நான் டெஸ்டாமெண்டரி இன்ஸ்ட்ருமென்ட். ஏன்னா, நீங்களும் உயிரோட இருக்கீங்க. நானும் உயிரோட இருக்கேன். 2 லிவிங் பெர்சன்ஸ்க்கு நடுவுல வந்து என்ன என்ன வருது? ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் வருது. ஒரு டாக்குமெண்ட் சைன் ஆகுது அப்டின்னா, அது நான் டெஸ்டாமெண்டரி இன்ஸ்ட்ருமென்ட். இதுல இருந்தே உங்களுக்கு டெஸ்டாமெண்டரினா என்னன்னு புரிஞ்சிருக்கும். எஸ், டெஸ்டாமெண்ட்ரினா என்னது? உயில்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா தமிழ்ல? உயில், வில். வில் தான் வந்து நான் டெஸ்டா ஐ மீன் டெஸ்டாமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமென்ட். டெஸ்டாமெண்ட்ரினா என்னது? ஒருத்தரு இறந்ததுக்கு அப்புறமா அவரு வந்து ஒரு டாக்குமெண்ட்ட உயிரோட இருக்கிறப்பவே சைன் பண்ணியிருப்பாரு இல்லையா? அது வந்து எக்ஸிகியூஷன்க்கு வருது. ஒரு தாத்தா இருக்காரு. உயில் எழுதியிருக்காரு. உயில் எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு செத்தும் போயிடுறாரு. சோ அந்த தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி அவங்களோட பையனுக்கோ, இல்ல பேரனுக்கோ, பேத்திக்கோ போகுது இல்லையா? சோ அந்த இடத்துல அந்த உயில் வந்து ஒரு டாக்குமெண்ட் தானே. அந்த டாக்குமெண்ட் வந்து டெஸ்டாமெண்டரி டாக்குமெண்ட். ஓகே. டெஸ்டாமெண்டரி அப்படின்னா இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறமா எக்ஸிக்யூட் ஆகுது. நான் டெஸ்டாமெண்டரி அப்படின்னா 2 லிவிங் பெர்சன்ஸ்க்கு நடுவுல நடக்கிற டாக்குமெண்ட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். ரைட்? சோ நான் டெஸ்டாமெண்டரி இன்ஸ்ட்ருமென்ட் கீழயே ஒரு 3 பாயிண்ட் வரும். ஓகே. சோ நான் டெஸ்டாமெண்டரி இன்ஸ்ட்ருமென்ட் விச் அதுல ஃபர்ஸ்ட் 1 செகண்ட். யா. நான் டெஸ்டாமெண்டரி இன்ஸ்ட்ருமென்ட் which creates, declare, assign, limit, extinguish. எழுதாதீங்க. நான் எழுதுறது கவனிங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எத வந்து இதெல்லாம் பண்ணுது? எனி ரைட், டைட்டில் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி. எடுத்தோனே நான் மாடியூலுக்கு போனா ஒண்ணுமே உங்களுக்கு புரியாது. அதனால தான் நான் மெனக்கெட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் குடுத்துட்டு இருக்கேன். ஸ்டார்ட்டிங் டாபிக்ஸ்க்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றாங்க? நான் டெஸ்டாமெண்டரி இன்ஸ்ட்ருமென்ட். நான் டெஸ்டாமெண்டரி இன்ஸ்ட்ருமென்ட்ங்கிறதுல இருந்து உங்களுக்கு என்ன இங்க தெரிய வருது? 2 பேருமே உயிரோட இருக்காங்க. கரெக்ட்? ஏ, பி. ஓகே. இவங்க 2 பேரு. இவங்க 2 பேருமே லிவிங் பீப்பிள். ஓகே. நான் டெஸ்டாமெண்டரி இன்ஸ்ட்ருமென்ட் தட் கிரியேட்ஸ், அந்த இன்ஸ்ட்ருமென்ட் மூலியமா என்ன ஆகுது அப்டின்னா, 1 கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆகுதுன்னா உருவாகுது. ஓகே. இப்போ ஏ வந்து பிக்கு லேண்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. லேண்ட வந்து விக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பிக்கு என்ன கிரியேட் ஆகுது? ஓனர்ஷிப் கிரியேட் ஆகுதா? டைட்டில் கிரியேட் ஆகுதா? ரைட் கிரியேட் ஆகுதா? எஸ். சோ அது ஒண்ணு கிரியேட் ஆகுது. இல்லன்னா டிக்ளேர் ஆகுது. டிக்ளேர் ஆகுறதுன்னா, ஏ வந்து அந்த டாக்குமெண்ட் மூலியமா என்ன டிக்ளேர் பண்றாங்க? இந்த மாதிரி இனிமே இந்த ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருந்து பி கிட்ட போயிருச்சு. அந்த சேல டிக்ளேர் பண்றாங்க. ரைட்? சோ இப்ப வந்து பி தான் ஓனரு. பிக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி மேல ரைட் இருக்குங்கிறத டிக்ளேர் பண்றாங்க. அசைன் பண்றாங்க. ஓகே. வேற ஒரு டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. அசைனிங்னா, எனக்கு வந்த ஒரு வேலைய நான் பிக்கு அசைன் பண்றேன். பி வந்து இந்த காலகட்டத்துக்குள்ள எனக்கு அந்த வேலைய முடிச்சு குடுத்துறணும் அப்டின்ட்டு ஒரு அசைன்மென்ட்ன்னு வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர்ன்னே வச்சுக்கோங்களேன். எஸ். அசைன் பண்ணுது, லிமிட் பண்ணுது, எக்ஸ்டிங்விஷ் பண்ணுது. லிமிட்னா என்னது அப்டின்னா, உங்களுக்கு இவ்ளோதான். உங்களுக்கு வந்து ரைட் இருக்கு. நீங்க இந்த ப்ராப்பர்ட்டிய வாங்கிக்கலாம். என் வீட்ட நீங்க வாங்கிக்கலாம். ஆனா, இந்த வீட்ட அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு நீங்க விக்கக்கூடாது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போடக்கூடாது. ஓகே. ஆனா, உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இத சொல்றேன். இந்த வீட்ட நீங்க வாங்கிட்டீங்க. இப்ப வந்து நீங்க அந்த வீட்ட 10 வருஷத்துக்கோ, 20 வருஷத்துக்கோ விக்கக்கூடாது. அத ஒரு கண்டிஷனா வச்சு நான் உங்களுக்கு இந்த வீட்ட நான் எழுதி தரேன் அப்டின்னா, உங்களோட ரைட்ட வந்து நான் லிமிட் பண்றேனா? 20 வருஷத்துக்கு உங்களுக்கு லிமிட்டட் தான். 20 வருஷத்துக்கு கழிச்சோ, இல்ல 10 வருஷத்துக்கு கழிச்சோ, ஆஸ் மென்ஷன்ட் இன் த டாக்குமெண்ட், நீங்க அத அந்த வீட்ட என்ன வேணா பண்ணிக்கலாம். வித்துக்கலாம், வாங்கிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். இல்லையா? சோ அங்க வந்து உங்களோட ரைட்டோ, டைட்டிலோ, ஓனர்ஷிப்போ என்ன ஆகுது? லிமிட் ஆகுது. ஆர் எக்ஸ்டிங்விஷ் ஆகுது. இங்க மிஸ்டர் ஏ ஓட டைட்டில் என்ன ஆகுது? எக்ஸ்டிங்விஷ் ஆகுது. கரெக்ட்டா? ஏ ஓட ஓனர்ஷிப் வந்து பிக்கு போகுது. சோ ஏ ஓட ஓனர்ஷிப் எக்ஸ்டிங்விஷ் ஆகுது. எக்ஸ்டிங்விஷ்னா டெஸ்ட்ராய் ஆகுது. ஆர் லைக் ரிமூவ் ஆகுது.
அணைக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஃபயர எக்ஸ்டிங்விஷ் பண்றோம்னா, ஃபயர ஆஃப் பண்றோம். அதே மாரியே ஏவோட ஓனர்ஷிப் வந்து இங்க அணைஞ்சு போகுது. ரைட்? டன். So non-testamentary instrument which creates, declares, assigns, limits, extinguish. Again, creates, declares, assigns, limits, extinguish. Once again, creates, declares, assigns, limits, extinguish. என்னத்த இதெல்லாம் பண்ணுது? ரைட் டைட்டில் ஆர் இன்ட்ரெஸ்ட். ரைட்ட டைட்டிலையோ இன்ட்ரெஸ்டையோ கிரியேட், டிக்ளேர், அசைன், லிமிட், எக்ஸ்டிங்விஷ் பண்ணுது அந்த டாக்குமெண்ட். ஓகே. இது எல்லாமே எதை பண்ணுது அப்படின்னா ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட ரைட் டைட்டில் ஆர் இன்ட்ரெஸ்ட் கிரியேட், டிக்ளேர், அசைன், லிமிட், எக்ஸ்டிங்விஷ் பண்ணுது இந்த ஒரு டாக்குமெண்ட் சேல் டீட். ஓகே. அந்த டாக்குமெண்டோட மதிப்பு பாத்தீங்கன்னா மோர் தேன் ஓகே இல்ல ₹100 ஆர் மோர். அந்த டாக்குமெண்டோட என்ன பண்ணுது? டாக்குமெண்டோட விலை, அந்த ப்ராப்பர்ட்டியோட விலை எவ்ளோ? ₹100 ஆர் அத விட ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் இன்ஸ்ட்ருமென்ட்ட நீங்க கம்பல்சரிலி என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டர் பண்ணணும். சிம்பிளா எந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாவது ₹100 கீழ இருக்குமா? இருக்காது. சோ இவங்க மொட்டையா என்ன சொல்றாங்க? எந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட அ ரைட் டைட்டில் ஆர் இன்ட்ரெஸ்ட்ட நீங்க கிரியேட் பண்ணாலும், டிக்ளேர் பண்ணாலும், அசைன் பண்ணாலும், லிமிட் பண்ணாலும், எக்ஸ்டிங்விஷ் பண்ணாலும் நீங்க அத ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படிங்கிறத தான் மொட்டையா சொல்றாங்க. ஏன்னா ₹100 கம்மியா எந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியுமே கிடையாது. கிளியர்? ரைட்? என்ன சொல்றாங்க? நான் டெஸ்டாமெண்டரி இன்ஸ்ட்ருமென்ட் அதோட வேல்யூ அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னது? ₹100 ஆர் மோர் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து அத ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒன்ஸ் அகைன் செகண்ட் பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் இவ்ளோ டீடைல்டா பார்த்துட்டோம் அப்படின்னா, 3 அண்ட் 4 ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே? ரைட். So non-testamentary instrument of value ₹100 or more. அந்த இன்ஸ்ட்ருமென்ட் மூலியமா என்ன ஆகுது? எனி ரைட் டைட்டில் ஆர் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட், டிக்ளேர், அசைன், லிமிட், எக்ஸ்டிங்விஷ் ஆகுது. ஓகே? ஆஃப் அன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள். இங்க மூவபிளா இருந்தா இந்த பேச்சே கிடையாது. அத ரெஜிஸ்டர் பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஒண்ணுமே இங்க நடக்காது. இப்ப நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நெறைய விஷயத்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்போம். கரெக்ட்டா? புக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். கேர்ல்ஸ்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ், லிப்ஸ்டிக் எல்லாம் நம்ம மாத்திக்குவோம். இதெல்லாம் பண்றோம்ல. அதெல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. நான் காசு குடுத்து வாங்குனாலும் சரி, குடுக்கலனாலும் வாங்குனாலும் குடுக்காம வாங்கினாலும் சரி, நான் எங்கேயாவது இத போய் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்குமா? இருக்காது. இதே இது வந்து நான் வந்து ரொம்ப பெரிய மனசு பண்ணி என் வீட்ட நான் எழுதி குடுக்குறேன் அப்டின்னா, நான் அத ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? அது உங்களுக்கு நல்லதோ இல்லையோ, அடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி மேல ஆசைப்படுறவங்க, அந்த ப்ராப்பர்ட்டிய வாங்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. யார் ஓனர்ன்னு கரெக்ட்டா தெரிஞ்சிரும். இல்லையா? ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுங்க? கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்? செக்ஷன் 17 பார்த்துட்டு இருக்கோம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908. எத பத்தி பேசுது? டாக்குமெண்ட் எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் கம்பல்சரிலி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிய கிஃப்ட் பண்றீங்க இல்லையா? அந்த இன்ஸ்ட்ருமென்ட்ட நீங்க கம்பல்சரிலி என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டர் பண்ணணும். செகண்ட் வந்து நான் டெஸ்டாமெண்டரி இன்ஸ்ட்ருமென்ட் that creates, declares, assigns, limits, extinguishes any right, title or interest of immovable property of value ₹100 or upwards. Clear? Right? Second point clear? Right. அப்படியே third பாயிண்ட்க்கு வரலாம். அதே நான் டெஸ்டாமெண்டரி இன்ஸ்ட்ருமென்ட் தான். டெஸ்டாமெண்டரி இன்ஸ்ட்ருமென்ட் தான். அதே வேல்யூ வந்து ₹100 ஆர் மோர் தான். என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த டெஸ்டாமெண்டரி இன்ஸ்ட்ருமென்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அக்னாலெட்ஜ் பண்ணுது. அக்னாலெட்ஜ் பண்ணுது. அக்னாலெட்ஜ்னா எப்படி சொல்றது? ஆ அக்னாலெட்ஜ்க்கு தமிழ் வார்த்தை எனக்கு எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை தெரியல. ஆனா இப்ப வந்து என் ஸ்டூடண்ட் தான். என் ஸ்டூடண்ட் வந்து இந்த தடவ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப்படின்னு நான் வெளிய சொன்னேன்னா, அந்த ஸ்டூடண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ நான் என்ன பண்றேன்? அக்னாலெட்ஜ் பண்றேன். ஓகே. இப்போ கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்டுக்கு நடுவுல நெறைய சண்டை வரும் தெரியுமா? இந்த மாரி நான் உனக்கு இவ்ளோ எஃபோர்ட்ஸ் போடுறேன். நீ அத அக்னாலெட்ஜ் கூட பண்ண மாட்டேங்கிற அப்டின்ட்டு. அக்னாலெட்ஜ்னா என்னதுன்னா, ரெகக்னைஸ் பண்றது. ஓகே. இது வந்து ஆமா, எனக்காக இவ்ளோ எஃபோர்ட் நீ போட்டுருக்க அப்டின்ட்டு ஒத்துக்கிட்டு ரெகக்னைஸ் பண்றது தான் அக்னாலெட்ஜிங். ஓகே. கிளியர்? இந்த டெஸ்டாமெண்டரி இன்ஸ்ட்ருமென்ட் வந்து அக்னாலெட்ஜ் பண்ணுது. எத அக்னாலெட்ஜ் பண்ணுது அப்டின்னா, ரெசிட் ஆர் பேமெண்ட். ரெசிட் ஆர் பேமெண்ட்.
இப்போ நான் வந்து நீங்க என்கிட்ட கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றப்போ நம்மளோட லோகோ போட்டு உங்களுக்கு ஒரு பில் வரும் இல்லையா? அந்த பில் எத வந்து ரெகக்னைஸ் பண்ணுது? என்ன அக்னாலெட்ஜ் பண்ணுது அது? இந்த மாதிரி எனக்கு என் சைட்ல இருந்து இந்த பணம் லைக் ₹3,500 ஆர் ₹4,000 வந்து எனக்கு இந்த பர்ட்டிகுலர் பெர்சன் வந்து எனக்கு குடுத்துட்டாங்க. அப்டின்ட்டு என் ரெசீட்ட வந்து நான் என்ன பண்றேன்? அக்னாலெட்ஜ் பண்றேன். எனக்கு கிடைச்சிருச்சு அப்டின்ட்டு. நீங்க ஒருவேள நீங்க என் சைட்ல இருந்து ஏதாவது எனக்கு நீங்க எனக்கு ஏதாவது குடுக்கணும் அப்டின்னா, நீங்க என்ன அனுப்புவீங்க? பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்பலாமா? நம்மளோட பாஸ்புக் ஆர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்புனா, நான் யாருக்கு அனுப்பிச்சேன், எப்ப அனுப்பிச்சேன், எவ்வளோ அனுப்பிச்சேன்ட்டு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுப்பீங்க. அது வந்து என்னது? அதுவுமே அக்னாலெட்ஜ் தான் பண்ணுது. எத அக்னாலெட்ஜ் பண்ணுது? உங்களோட பேமெண்ட்ட அக்னாலெட்ஜ் பண்ணுது. ஒரே ₹3,500 தான். என் சைட்ல இருந்து நான் அத அக்னாலெட்ஜ் பண்ணேன்னா, ரெசிப்ட் அக்னாலெட்ஜ் பண்றேன்னு அர்த்தம். ஐ ஹேவ் ரிசீவ்ட் இல்லையா? நான் ரிசீவ் பண்ணத நான் அக்னாலெட்ஜ் பண்றேன். நீங்க பே பண்ணத நீங்க எனக்கு அக்னாலெட்ஜ் பண்றீங்க. எப்படி? பாஸ்புக்க காமிச்சு அக்னாலெட்ஜ் பண்றீங்க. ஓகே. சோ இந்த இன்ஸ்ட்ருமென்ட்ட வந்து நாம ரெஜிஸ்டர் பண்ணணும். கிளியரா? ரைட். இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம படிக்கணும் இதுல. பட் பிஃபோர் தட் இந்த 3 பாயிண்ட் ஒரு டைம் ரீட் பண்ணுங்க. எஸ். சோ 3 பாயிண்டோட கன்டினியூவேஷன் பார்க்கலாம். நான் டெஸ்டாமென்டரி இன்ஸ்ட்ருமென்ட். அந்த நான் டெஸ்டாமென்டரி இன்ஸ்ட்ருமென்ட் வந்து என்ன பண்ணுது? அக்னாலெட்ஜ் பண்ணுது. எத அக்னாலெட்ஜ் பண்ணுது? ரெசிப்ட் ஆர் பேமெண்ட்ட அக்னாலெட்ஜ் பண்ணுது. என்ன ரெசிப்ட், என்ன பேமெண்ட் அப்டின்னா, ஆஃப் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? காசு. ரைட்? சோ அந்த கன்சிடரேஷன அக்னாலெட்ஜ் பண்ணுது. இந்த கன்சிடரேஷன் நான் எதுக்கு பே பண்றேன் அப்டின்னா, டூ கிரியேட், டிக்ளேர், அசைன், லிமிட் மேல பார்த்தா அதே தான். லிமிட், எக்ஸ்டிங்விஷஸ். எத எக்ஸ்டிங்விஷ் பண்ணுது? டிக்ளேர் பண்ணுது, அசைன் பண்ணுது. ரைட், டைட்டில் ஆர் இன்ட்ரெஸ்ட். கிளியரா? எஸ், ரைட். இன்னொரு டைம் கிளியரா பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட்க்கும் அதாவது 2ண்ட் பாயிண்ட்க்கும் 3 பாயிண்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கலாம். இதுவும் நான் டெஸ்டாமென்டரி இன்ஸ்ட்ருமென்ட் தான். இதுவும் நான் டெஸ்டாமென்டரி இன்ஸ்ட்ருமென்ட் தான். 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அது என்ன பர்ப்பஸ்க்காக கிரியேட் ஆயிருக்குங்கிறது தான் பேச்சுங்க. ஓகே. 2ண்ட் பாயிண்ட்ல எத பார்க்குறோம்? இன்ஸ்ட்ருமென்ட் நான் டெஸ்டாமென்டரி இன்ஸ்ட்ருமென்ட் தான். அந்த இன்ஸ்ட்ருமென்ட் என்ன பண்ணுது அப்டின்னா, எனி ரைட், டைட்டில் ஆர் இன்ட்ரஸ்ட்ட கிரியேட், டிக்ளேர், அசைன், லிமிட், எக்ஸ்டிங்விஷ் பண்ணுது. அவ்வளதான். ஓகே. இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஒரு டிரான்சாக்ஷன்னால நம்ம கொஞ்சம் காசு குடுத்துருக்கோம்ல. இந்த வீட்டுக்கு நான் காசு குடுத்துருக்கேன். அந்த காசு குடுத்ததுனால இங்க என்ன ஆக்சுவலி ஆகுது? அதே தான் ரைட் டைட்டில் ஆர் இன்ட்ரெஸ்ட் கிரியேட், டிக்ளேர், அசைன், லிமிட், எக்ஸ்டிங்விஷ் தான் ஆகுது. ஆனா இந்த டாக்குமெண்ட் மெயின்லி என்ன பண்ணுது அப்டின்னா, இந்த விஷயம் ஆகுறதுக்கு அதாவது கிரியேட், டிக்ளேர், அசைன், லிமிட், எக்ஸ்டிங்விஷ் ஆஃப் ரைட் டைட்டில் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆகுறதுக்கு ஒரு கன்சிடரேஷன் அங்க இன்வால்வ் ஆகியிருக்கும்ல. அந்த கன்சிடரேஷனோட ரெசீட்டையோ, பேமெண்ட்டயோ அக்னாலெட்ஜ் பண்ணுது அப்படின்னா, இது வந்து 3 பாயிண்ட்ல கவர் ஆகுது. ஓகே. இங்க நம்ம காச பத்தியே பேசல. ஓனர்ஷிப்ப பத்தி மட்டும் பேசிட்டு இருந்தோம். இது வந்து இன்னொரு அடுத்த ஸ்டேஜ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓனர்ஷிப் எல்லாம் மாறிருச்சு. நான் காசு குடுத்துட்டேன். காசு குடுத்தத இப்ப வந்து ம் ஓகே. நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளே தரேன் உங்களுக்கு. நீங்க என்கிட்ட கிளாஸ் வாங்குறீங்க. ஓகே. உங்க பேர் வந்து எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. எஸ். நான் வந்து ஹஸ்லர்ஸ் அகாடமி. ரைட்? சோ, நீங்க காசு குடுக்குறீங்க. ஹஸ்லர்ஸ் அகாடமி உங்களுக்கு அ லெக்சர்ஸ் குடுக்குதா? லெக்சர்ஸ் பிளஸ் நோட்ஸ் பிளஸ் அ விருத்தி. யா இது 3ம் உங்களுக்கு வருதா? இந்த விஷயத்த நான் உங்களுக்கு குடுத்துட்டேன் அப்டின்னா, ஓகே. இந்த விஷயத்த நான் குடுக்குறது கூட விட்டுருங்க. இல்ல. நான் வேற நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். பட் இத யாரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எனக்கு வேட்டு வைக்கிற மாரி எதுவும் பண்ணாதீங்க. நீங்க எஸ். ஓகேயா? உங்களுக்கு ஃப்ரெண்ட் யாருன்னு வச்சுக்கலாம். ஏன்னு வச்சுக்கலாமா? உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஓகே. உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க என்ன குடுக்குறீங்க அப்டின்னா, காசு குடுக்குறீங்க. ₹3,500. ஓகே.
இந்த இந்த ஏ வந்து இந்த தடவை வந்து எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட லெக்சர்ஸ் ஆல்ரெடி ஏ கிட்ட இருக்கு. ஓகே. ஃபுல் லெக்சர்ஸ் ஏ கிட்ட இருக்கு. எக்ஸாம் எழுதிட்டு வந்து நல்லா எழுதலன்னு நெனச்சு கிளாஸ் வாங்கிட்டாங்க. ₹3500 குடுத்து கிளாஸ் வாங்கிட்டாங்க. அவங்க கிட்ட லெக்சர்ஸ், நோட்ஸ், கிரித்தி எல்லாமே இருக்கு. இப்போ கிளியர்ன்னு வந்துருச்சு. சோ இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, வேற யாருக்காவது தேவையான்னு பார்த்து எஸ்ஸுக்கு தேவைன்னு தெரியுது. ஓகே. எஸ் கிட்ட என்ன சொல்றாங்க, "நான் இந்த லெக்சர்ஸ் அப்படியே உனக்கு தந்துடுறேன். ஓகே. நீ எனக்கு காச குடுத்துரு." ஓகே. சோ இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லையா? இந்த இந்த விஷயம் லைக் லெக்சர்ஸ், நோட்ஸ் அண்ட் கிரித்தி அவங்களுக்கு போயிருச்சு அப்டின்ட்டு, லைக் எப்படி சொல்றது? ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றாங்க. ஓகே. இந்த மாரி லெக்சர்ஸ், நோட்ஸ், கிரித்திய நான் வாங்கியிருக்கேன். ஓகே. சோ இதுல இருந்து என்ன ஆகுது? ரைட் டைட்டில் ஆர் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏ கிட்ட இருந்து எஸ்ஸுக்கு போயிருச்சு. சோ அந்த டாக்குமெண்ட் தான் நம்ம 2ண்ட் பாயிண்ட்ல பார்த்த டாக்குமெண்ட். இப்போ இந்த ₹3500 இருக்குல்ல? யா இந்த ₹3500 எஸ் வந்து ஏ கிட்ட குடுத்திருக்காங்க அப்டின்ட்டு, ஏ வந்து அக்னாலெட்ஜ் பண்றாங்க. இந்தாப்பா நான் வந்து லெக்சர்ஸ் உனக்கு குடுத்துட்டேன். நீ குடுத்த காசு என்கிட்ட வந்துருச்சு அப்டின்ட்டு ரெசிப்ட் அக்னாலெட்ஜ் பண்றாங்க. ஓகே. எஸ் நம்ம யூசுவலி ஜிபே பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனவங்களுக்கே அனுப்புவோம். சோ அது என்னது? அதையும் நான் என்ன பண்றேன்? அக்னாலெட்ஜ் தான் பண்றேன். எத நான் அக்னாலெட்ஜ் பண்றேன்? பேமெண்ட்ட அக்னாலெட்ஜ் பண்றேன். இங்க நான் எத அக்னாலெட்ஜ் பண்றேன்? ரெசிப்ட்ட அக்னாலெட்ஜ் பண்றேன். 2ம் ஒரே ₹3500 பத்தி தானே. ஒரே டிரான்சாக்ஷன் தானே. இப்ப புரியுதா? 2ண்ட் பாயிண்ட்ல நம்ம எத மையமா வச்சு பேசுறோம்? 3ர்ட் பாயிண்ட்ல நம்ம எத மையமா வச்சு பேசுறோம்ன்ட்டு. 2ண்ட் பாயிண்ட்ல வி ஆர் டாக்கிங் ஒன்லி அபௌட் திஸ் ஏரியா. ஓகேங்களா? 3ர்ட் பாயிண்ட்ல வி ஆர் டாக்கிங் ஒன்லி அபௌட் திஸ் ஏரியா. கிளியர்? எல்லாம் ஒரே டிரான்சாக்ஷன் தான். டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல இது நடக்கிறத தனித்தனியா குடுத்துருக்காங்க. ரைட்? 3ர்ட் பாயிண்ட் கிளியர்? ரைட். இப்போ இதுக்கும் வேல்யூ என்னது? சேம். அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ என்னது? அதே ₹100 ஆகும். 3500 நம்ம எக்ஸாம்பிள்க்கு எடுத்தது கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே? ரைட்? 3ர்ட் பாயிண்ட் கிளியர். 4த் பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட். அதே தான். சேம் தான். நான் டெஸ்டாமெண்டரி இன்ஸ்ட்ருமென்ட். நான் இனிமே என்டிஐன்னு போடுறேன். நீங்க தயவு செஞ்சு ஃபுல்லா எழுதுங்க. டிரான்ஸ்ஃபரிங். ஓகே, ஓகே. நீங்க அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் ஃப்ரெஷ் டாபிக். சோ இந்த 3ர்ட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணுங்க. 4த் பாயிண்ட் முடிச்சுட்டு பார்க்கலாம். எஸ். சோ வில் ஸ்டார்ட் 4த் பாயிண்ட். 4த் பாயிண்ட்டும் வி ஆர் டாக்கிங் அபௌட் சேம் நான் டெஸ்டாமெண்டரி இன்ஸ்ட்ருமென்ட் தான். அதுவும் என்ன பண்ணுது? சாரி நம்ம லைனாவே எழுதுவோம். கிரியேட், டிக்ளேர், அசைன், லிமிட், எக்ஸ்டிங்விஷஸ் சேம். ரைட், டைட்டில், இன்ட்ரெஸ்ட். நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன். நீங்க தயவு செஞ்சு ஃபுல்லா எழுதுங்க. So creates, declares, assigns, limits, extinguishes, right title or interest. Okay. Again on immovable property. ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்றேன். பட் நீங்க உங்களுக்கு எல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் testamentary instruments same which creates, declares, assigns, limits, extinguishes any right title or interest on an immovable property. ஆனா எது மூலியமா எதுனால அவங்க பண்றாங்க அப்படின்னா due to any decree or order of court. ஓகே. சி இப்போ ஏ வந்து பிக்கு ஒரு வீட்ட எழுதி வைக்கிறான். டிரான்ஸ்ஃபர் பண்றான். இவங்க ஒரு டீட் போடுவாங்க. வி கால் இட் சேல் டீட். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சேல் டீட நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே. ஆனா இங்க வந்து ஏ பிக்கு இந்த வீட்ட எழுதி தரான். எதனால தரான் அப்படின்னா கோர்ட் ஆர்டர் இருக்கு.
ஆர் டிக்ரி இருக்கு அப்படின்னா, கோர்ட் ஆர்டர் ஆர் டிக்ரி இருக்கு. இந்த மாரி ஏ, பிக்கு இந்த வேலைய பண்ணணும். வீட்ட எழுதி வைக்கணும் அப்படின்ட்டு கோர்ட் ஆர்டரோ, டிக்ரியோ சொல்லியிருக்கு அப்படின்னா, இப்போ ஏன் இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த சேல் டீட கண்டிப்பா என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டர் பண்ணணும். கிளியர்? சேம் அதே மாரியும் இதுக்கும் என்ன வேல்யூ சொல்லியிருக்காங்க? ₹100 ஆர் மோர். கிளியர்? எஸ், ரைட். இந்த 3 பாயிண்ட்டும் ஒரு டைம் குயிக்கா பார்க்கலாம். 2ண்ட் பாயிண்ட்டும் 4த் பாயிண்ட்டும் சேம். ஆனா 2ண்ட் பாயிண்ட்ல வந்து நாமளா பண்றோம். 4த் பாயிண்ட்ல வந்து கோர்ட் ஆர்டர் இருக்கிறதுனால நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர பண்றேன். ஓகே. கிளியர்? ரைட். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? இன்ஸ்ட்ருமென்ட் ஆஃப் கிஃப்ட் ஆஃப் ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும். 2nd நான் டெஸ்டாமெண்டரி இன்ஸ்ட்ருமென்ட். அது வந்து என்ன பண்ணுது? கிரியேட்ஸ் எனி ரைட், டைட்டில் ஆர் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுது, டிக்ளேர் பண்ணுது, அசைன், லிமிட் ஆர் எக்ஸ்டிங்விஷ் பண்ணுது ஆன் அன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. வேல்யூ என்னங்க? ₹100 ஆர் மோர். இப்ப நான் ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிய ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓகேவா? சோ ரைட், டைட்டில் ஆர் இன்ட்ரெஸ்ட் நான் டிக்ளேர், அசைன் இதெல்லாம் பண்றேன். அதுக்கு ஒரு மெட்டீரியல் நான் போடுறேன். ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் நான் போடுறேன். அத நான் ரெஜிஸ்டர் பண்ணணுமான்னு கேட்டா, தேவை கிடையாது. ஏன்னா ₹100க்கு கம்மியா தான் இருக்கு. ஆனா இந்தியால எந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியுமே ₹100க்கு கம்மியா கிடையாது. சோ இவங்க மொட்டையா என்ன சொல்ட்டாங்க, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே நீங்க ரெஜிஸ்டர் தான் பண்ணணும். ஆனாலும் சும்மா ஒரு ஒரு புரோவிஷன் நம்மளுக்கு குடுக்குற மாரி ₹100 ஆர் மோர் அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா, கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன அந்த பேமெண்ட்டையோ, ரெசீட்டையோ மேல சொன்ன அந்த விஷயத்துக்கு காசு கைமாறி இருக்கும் இல்லையா? அந்த காசு கைமாறுனத பே பண்ணவங்க பேமெண்ட்க்கான அக்னாலெட்ஜ்மென்ட்டும், ரிசீவ் பண்ணவங்க ரிசீட்க்கான அக்னாலெட்ஜ்மென்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அந்த டாக்குமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே. அண்ட் 4த் என்னது? 2ண்ட் பாயிண்ட் மாரியே தான். ஆனா அது இங்க இங்க என்ன நடக்குது? கோர்ட் ஆர்டர்னால நான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர பண்றேன். அப்டின்னா, அப்பவும் நீங்க என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டர் பண்ணணும். கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் 4த் பாயிண்ட் வந்து லீஸ். 4த் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். சாரி 5த் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் வந்து என்னது? லீஸ். லீஸ்னா என்னது? போகியம்னு சொல்லுவாங்க தெரியுமா? போகியத்துக்கு விடுறது. வீட்ட இப்ப வந்து லீஸ்னா ஃபர்ஸ்ட் நான் குயிக்கா சொல்றேன் உங்களுக்கு. ஒரு வீடுக்கு போலாம். ஒரு வீட்ட நான் டெனன்ட்டா போணும் அப்டின்னா, ஐ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ் இல்லையா? ஒண்ணு ரெண்ட், மந்த்லி ரென்ட்க்கு போலாம். இல்லன்னா லீஸ்க்கு போலாம். அந்த லீஸ பத்தி தான் இப்ப நம்ம பேசுறோம். ஓகே. இந்த நம்ம லீஸ்க்கு போறோம் அப்டின்னா, ஓனர் கூட வி வில் என்டர் இன்டூ சம்திங் கால்ட் லீஸ் டீட். லீஸ் டீட், ரெண்ட் டீட், லீஸ் டீட் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே. சோ அந்த டீட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். கம்பல்சரி. எப்ப கம்பல்சரி அப்டின்னா, அந்த லீஸ் வந்து மோர் தேன் 1 இயர்க்கான லீஸ்ன்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி போகியத்துக்கு போனா ஒரு 2, 3 வருஷம் இல்லாம மேக்ஸிமம் யாரும் போகியத்துக்கு போமாட்டாங்க இல்லையா? சோ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, மோர் தென் 1 இயர்க்கு நீங்க லீஸ் டீட் போடுறீங்க அப்டின்னா, நீங்க கண்டிப்பா அந்த டீட ரெஜிஸ்டர் பண்ணணும். இல்ல இயர் டூ இயர் இயர் டூ இயர் பேசிஸ். நீங்க 5 வருஷம் இருக்க போறீங்க. ஆனா நான் வந்து 5 வருஷத்துக்கு ஒரே டேட்லாம் போடல. இயர் டூ இயர் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஏன்னா எனக்கு கன்ஃபார்மா தெரியல. நீங்க பாட்டுக்கு எனக்கு ₹5,00,000 குடுத்து, நான் உங்களுக்கு லீஸுக்கு வீட்ட விட்டு, நீங்க 5 வருஷத்துக்கு நீங்க க ஆ என்ன சொல்றது? நீங்க வெளிய போமாட்டீங்கன்னு நெனச்சு, நான் எனக்கு குடுத்த ₹5,00,000 வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணி என்னென்னமோ பண்ட்டேன். ஓகே. நீங்க திடீர்னு நாளைக்கு வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா பிரச்சனை வரும்ல. சோ அதனால நான் என்ன பண்றேன், வருஷத்துக்கு வருஷமே போட்டுக்கலாம். உங்கள நம்பி நீங்க குடுக்குற காச கொண்டு போய் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க திடீர்னு கேட்டீங்கன்னா என்னால குடுக்க முடியாது. நான் என்ன பண்ணிடுறேன், 5 வருஷம் தானே, வருஷா வருஷம் ஒரு டீட் போட்டுறலாம். ஓகே. வருஷா வருஷம் டீட் போடலாம். அப்படின்னாலும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் ரிசர்விங் இயர்லி ரெண்ட். இப்போ ஒரு டீட போட்டு நான் என்ன பண்றேன், வருஷத்துக்கு நீங்க அ என்ன சொல்றது, ரெண்ட் பே பண்றீங்க இல்லையா? அந்த 1 வருஷம் ரெண்ட்டையும் நான் வந்து இப்பவே வாங்கிக்கிறேன். லீஸா குடுக்காம நீங்க என்ன பண்ணுங்க, 1 வருஷத்துக்கான ரெண்ட்ட எனக்கு முன்னாடி குடுத்துருங்க. ஓகே. அந்த ரெண்ட்ட வச்சு நான் இந்த டாக்குமெண்ட்ட நான் உங்களுக்கு போடுறேன் அப்டின்னா, அதுவும் நீங்க என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். சோ மோர் தேன் 1 இயர், இயர் டூ இயர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் நீங்க கண்டிப்பா இருக்க போறீங்க. ஆனா ஒரே முட்டா போடாம நான் தனித்தனியா போடுறேன். அப்டின்னாலும் நம்ம என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். இல்ல லீஸ்ங்கிற பேச்சே வேண்டாம். நீங்க 1 வருஷத்துக்கான ரெண்ட்ட நீங்க எனக்கு குடுத்துருங்க. நம்ம லீஸ் டீட் போட்டுக்கலாம். அப்டின்னாலும் அந்த டாக்குமெண்ட்ட நான் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். சோ செக்ஷன் நம்பர் 17 அழகா படிச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் இருக்கு. அத நம்ம பார்க்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்ஷன் நம்பர் 17
வெரி 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 இம்பார்ட்டன்ட் செக்ஷன். எக்ஸாம்ல கம்பல்சரிலி எதிர்பார்க்கலாம். எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணு இந்த லிஸ்ட் அப்படியே கேட்கலாம். இல்லன்னா இங்க இந்த கேஸ் இருக்கு இல்லையா? இந்த கேஸ குடுத்து உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். கம்பல்சரியா இல்லையா? இந்த லிமிட்ட வச்சு விளையாடலாம். இந்த லிமிட்ட வச்சு அவங்க மாத்தி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன் டெப்த்தா நீங்க படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலாப்ல கான்செப்ட் எல்லாருக்குமே புரியும். இன் டெப்த்தா என்ன சொல்ல வராங்கன்னு படிச்சு புரியிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சோ நீங்க அத பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரைட்? டன்? ஓகே. இப்ப அப்படியே வாங்க மாடியூல் பாத்துரலாம். ஓகே. ரைட்? டக்கு டக்கு டக்குன்னு பாத்துட்டு போலாம். So classes of documentsல there are two types of documents. ஒண்ணு compulsorily registrable documents, இன்னொன்னு optional registration. So documents compulsorily registrable நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? செக்ஷன் 17ல வரும்னு சொல்லியிருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கிஃப்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கான கிஃப்ட் டேட்டை நீங்க கம்பல்சரிலி ரெஜிஸ்டர் பண்ணணும். இது கீழே கொடுத்திருக்காங்க இங்க. பட் இதை நீங்க இங்க எழுத வேண்டியது இல்ல. பட் ஸ்டில் நான் இதையும் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த கிளாஸ்லயே நம்ம இதை பார்த்துடலாம். பட் பிஃபோர் தட் அந்த லிஸ்ட்டை நம்ம படிச்சிடலாம். ஓகே. இந்த கேஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு. உங்க ஞாபகத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ டாக் அபவுட் இட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னதுங்க? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கிஃப்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் நான் டெஸ்டாமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட். சேம் தான். நம்ம போட்டிருக்கிற அந்த சார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா என்ன, நான் இதையே தான் போட்டிருக்கேன். ஆப்பரேட் டு கிரியேட், டிக்ளேர், அசைன், லிமிட், எக்ஸ்டிங்விஷ். யா பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர் கூட நீங்க எழுத வேண்டியது இல்ல. எனி ரைட் டைட்டில் ஆர் இன்ட்ரெஸ்ட் இதுவும் வேண்டாம். ஆஃப் த வேல்யூ 100 rupees or upwards. 100 rupees or upwards. ஓகே. ரைட் டு அன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இது பார்த்தாச்சு. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ வந்து ஒரு பிளாட்னா நிலம். ஓகே. பிளாட் பிக்கு விக்கிறான் மும்பைல த்ரூ அ சேல் டீட் ஆஃப் ₹25 lakh. யா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் திஸ் சேல் டீட் இஸ் கம்பல்சரி. ஏன்னா ஒண்ணு சேல் ஆகியிருக்கு. சேல் ஆகியிருந்தா இந்த கிரியேட், டிக்ளேர், அசைன், லிமிட், ரைட் இன்ட்ரெஸ்ட் ஆர் லைபிலிட்டி, ஐ மீன் ரைட் இன்ட்ரெஸ்ட் ஆர் டைட்டில் இங்க டிரான்ஸ்பர் ஆகியிருக்கு. ரெண்டு கண்டிஷன் ஓவர். தேர்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. பிளாட் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. வேல்யூ 100 rupees or more. கண்டிப்பா 100 rupees or more. எஸ். சோ இந்த மூணு விஷயமும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆறதுனால இந்த டாக்குமெண்ட்டை நீங்க என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டர் பண்ணணும். கிளியர்? ரைட்? சேம். So non-testamentary instrument with which acknowledges the receipt or payment. சேம் தான். நம்ம மேல பார்த்திருக்கிற அதே தான் திரும்ப சொல்லுவாங்க. ஓகே. ஆனா இந்த ரெசீட்ன்னு நான் ஒரு விஷயத்த நான் கன்சிடர் பண்ணணும்னா இங்க இது இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் ஸ்டில் கிரியேட் லைக் ஒரு ரெசீட்ன்னு அதை அக்னாலேஜ் பண்ணணும்னா டூ கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, இட் மஸ்ட் பி ரெசீட் ஆஃப் கன்சிடரேஷன். நீங்க சும்மா ஒரு காசு கொடுத்ததால நான் ஒரு அக்னாலேஜ் பண்ணனா ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இல்ல. நீங்க ஒரு டிரான்சாக்ஷன்ல கன்சிடரேஷன், நான் என்கிட்ட இந்த வீடு வாங்குறீங்க நீங்க. ஓகே. என்கிட்ட இந்த வீடு வாங்குறீங்க. அதுக்கு கன்சிடரேஷனா நீங்க எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் குடுக்குறீங்க. அத நீங்க அக்னாலேஜ் பண்றீங்க. அத நான் ஐ மீன் நான் தானே ரிசீவ் பண்ணியிருக்கேன். சோ நான் அந்த கன்சிடரேஷன் எனக்கு வந்துருச்சுன்னு நான் அக்னாலேஜ் பண்ணணும். அப்பதான் அது வந்து ரெஜிஸ்டரபிள். ஓகே. நெக்ஸ்ட் அத அக்னாலேஜ் பண்ணணும். அண்ட் த அமௌண்ட் வந்து 100 rupees ஆர் மோர் இருக்கணும். திஸ் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ரீட். ஓகேங்களா? இங்க பக்கத்துலயே நம்ம அந்த கிளாஸ் ஒர்க் நோட்ல எழுதியிருக்கோம்ல, அத நீங்க எழுதுனீங்கன்னா போதும் எக்ஸாம்ல. இதெல்லாம் எழுத வேண்டியது இல்ல. ஓகே. ரைட்? நான் அழகா இந்த 100 rupees ஆர் மோர் எல்லாத்தையுமே நாங்க மென்ஷன் பண்ணிட்டேன். சோ மாடியூல்ல ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. யூ டோன்ட் ஹேவ் டு லேர்ன் திஸ். ஓகே. ரைட். நெக்ஸ்ட் லீஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இயர் டு இயர். சோ இயர் டு இயர்னு ஹெட்டிங்ல குடுத்திருக்காங்க. இங்க என்ன குடுத்திருக்காங்க? இயர் டு இயர் ஆர் ஃபார் அ டெர்ம் எக்ஸீடிங் 1 year ஆர் ரிசர்விங் அ இயர்லி ரெண்ட். சோ நீங்க பிளாக்ல எழுதி இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு போனா இதுதான் பிரச்சனை வரும். பிளாக்ல இயர் டு இயர் மட்டும் குடுத்திருக்காங்க. நீங்க அப்ப இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம்னு தானே நீங்க நினைச்சுக்குவீங்க. அதனால தான் கிளாஸ் நோட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. கிளியர்? நெக்ஸ்ட் நான் டெஸ்டாமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் அதே தான். சேம் தான். டிக்ரி ஆர் ஆர்டர் ஆஃப் தி கோர்ட் மூலியமா பண்றோம். சேம் 100 rupees ஆர் மோர், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, கிரியேட், டிக்ளேர், அசைன், லிமிட், எக்ஸ்டிங்விஷ் சேம் தான். நீங்க கிளாஸ் நோட்ஸ் நல்லா படிச்சுட்டு இதை ஒரு டைம் ரீட் மட்டும் பண்ணுங்க போதும். கிளியர்? ரைட்? டன். இப்ப வரலாம் இங்க கிஃப்ட்டுக்கு. ஓகே. ரைட். சோ ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். கிஃப்ட்னா 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பேரு டோனர், இன்னொருத்தர் பேரு டோனி. டோனினா யாருன்னா, யாருக்கு நான் கிஃப்ட் குடுக்குறேனோ அவங்க. யாரு கிஃப்ட்ட ரிசீவ் பண்றாங்களோ அவங்க தான் டோனி.
நான் டோனர். நான் தானே குடுக்குறேன். சோ நான் டோனர். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு கிஃப்ட்ட உனக்கு குடுக்குறேன். லைக் ஹவுஸ் குடுக்குறேன். ஆன் 10 ஆஃப் ஜான்யுவரி 2025. 10 ஜான்வரி 2025க்கு ஐ அம் கிவிங் யூ திஸ் ஹவுஸ். அது ஹவுஸ நீங்க எப்பக்குள்ள நீங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 25க்குள்ள நீங்க அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே. 25க்குள்ள நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் கண்டிஷன். ஓகே. ரைட். இல்ல நம்ம இவ்ளோ ரூல்ஸ் கூட போ வேணாம். கண்டிஷன் எல்லாம் விட்டுருங்க. நான் எப்போ இத அக்செப்ட் பண்றேன்? ஏ, பின்னு வச்சுக்கலாம். நான் நீன்னா கன்ஃப்யூஸ் ஆயிக்குவீங்க. ஏ வந்து கிஃப்ட்ட 10ஆம் தேதி பண்றாரு. பி வந்து இந்த கிஃப்ட்ட 15ஆம் தேதி அக்செப்ட் பண்றாரு. அக்செப்ட் பண்றாரு. ஓகே. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்ஸ் ஆர் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. கிஃப்ட் பண்ண நாள் வந்து 10 ஜான்வரி 2025. இவரு அக்செப்ட் பண்ண நாள் வந்து 15 ஜான்வரி 2025. ஓகே. இப்ப கிஃப்ட் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா ரிவோக் பண்ணிக்கலாம். ரிவோக் பண்ணிக்கலாம். ரிவோக்னா என்னது? குடுத்த கிஃப்ட்ட திரும்ப வாங்கிக்கலாம். அது நீங்க எப்ப பண்ணலாம்? ரிவோகேஷன் இஸ் அலோவ்ட் ஒன்லி பிஃபோர் தி அக்செப்டன்ஸ் ஆஃப் தி டோனி. இப்ப 10ஆம் தேதி நான் கிஃப்ட்ட குடுத்துட்டேன். குடுத்ததுக்கு அப்புறமா தான் யோசிக்கிறேன். நம்மளுக்கே நெறைய கடன் இருக்கு. நாம ஏன் இப்ப லூஸ் மாதிரி வீடு எழுதி குடுக்குறோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிஞ்சிடுறேன். தெளிஞ்சு நான் என்ன பண்றேன்? 12த்தே என்ன பண்றேன்? ரிவோக் பண்றேன். 12த் ஜான்யுவரிய நான் ரிவோக் பண்றேன். அப்போ இந்த கிஃப்ட் செல்லுமான்னு கேட்டா செல்லாது. கிஃப்ட் செல்லாது. ஏன்னா நான் தான் ரிவோக் பண்ணிட்டேன்ல. நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ரிவோக் பண்ணிட்டேன். கரெக்ட்? சோ நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ரிவோக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கிஃப்ட்டே கேன்சல் ஆயிருச்சு. ஓகே? இன்வாலிட். கிஃப்ட் பிகம்ஸ் இன்வாலிட். ஓகே? கேஸ் 1ல A revoked the gift on 12th Jan. Given நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? என்னென்ன நம்மளுக்கு தெரியும்? gift day எப்போ? 10 Jan. acceptance 15th Jan. So கேஸ் 1ல 12ஆம் தேதி நான் ரிவோக் பண்ணிட்டேன் அப்படின்னா கிஃப்ட் என்ன ஆகும்? கேன்சல் ஆயிரும். கரெக்ட்? இப்போ கேஸ் 2. A revoked the gift on 15th Jan தான். 15 இது. 15 Jan at 12 PM. 12 PMக்கு நான் ரிவோக் பண்றேன். இன்னொரு ஆப்ஷன் சேர்த்துக்கோங்க. எங்க அக்செப்டன்ஸ்ல 12th Jan 1 PMக்கு தான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். அக்செப்ட்னா நான் சென்ட் பண்றேன். என்னோட அக்செப்டன்ஸ நான் வந்து வெளிய அனுப்புறேன். நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்ட்டு ஒரு லெட்டர்ல போட்டு மடிச்சு நான் கொரியர் பண்ணிட்டேன். லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டேன். 1 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணிட்டேன். சோ அக்செப்டன்ஸ் என் கையில இருந்து போயிருச்சு 1 மணிக்கு. ஓகேவா? இந்த அக்செப்டன்ஸ் வந்து நான் அனுப்பிட்டாலே போதும். இந்த கிஃப்ட் வேலிட் ஆயிரும். ஓகே. இந்த கிஃப்ட் வேலிடா ஆகுறதுக்கு, நான் அக்செப்டன்ஸ் 1 மணிக்கோ, ஏதோ ஒரு மணிக்கு என் கையில இருந்து நான் போயிருச்சு. நான் அக்செப்ட் பண்றத ஒரு லெட்டர்ல எழுதி நான் அவருக்கு அனுப்பி விட்டுட்டேன். ஓகே. அனுப்பி விட்டதோட முடிஞ்சு அந்த கிஃப்ட் எனக்கு வந்துரணும். ஓகேவா? அந்த கிஃப்ட் அவர் கைக்கு போய் சேருது, சேரலங்கிறதுலாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. கிஃப்ட்ட நான் என்னோட அக்செப்டன்ஸ நான் ஒத்துக்கிட்டு நான் சென்ட் பண்ணிட்டாலே, கிஃப்ட் வந்து வேலிட். ஓகே. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ரிவோக் பண்றாரு. மிஸ்டர் ஏ வந்து கிஃப்ட்ட 15th ஆஃப் ஜான்வரி 12 மணிக்கு ரிவோக் பண்ணிடுறாரு. புரியுதா? சோ எப்ப அக்செப்ட் பண்றாங்க அவங்க? 1 மணிக்கு தான் அக்செப்ட் பண்றாங்க. பி வந்து எப்ப அக்செப்ட் பண்றாரு? 1 மணிக்கு தான் அக்செப்ட் பண்றாரு. ஆனா நான் 12 மணிக்கே என்ன பண்ணிடுறேன்? ரிவோக் பண்ணிடுறேன். இப்ப கிஃப்ட் என்ன ஆகும்? இன்வாலிட் ஆயிடும். இந்த கிஃப்ட்ட நான் குடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு கிடையாது இப்போ. ஓகே. ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடியே தான் நான் ரிவோக் பண்ணிட்டேன்ல. அந்த லெட்டர் ரீச் ஆகுற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணணும்னு தேவை கிடையாது. அந்த அக்செப்டன்ஸ் லெட்டர அவங்க அனுப்பி விட்டாலே போதும். அக்செப்டன்ஸ் வந்து வேலிட், கிஃப்ட் வேலிட். சோ அந்த அக்செப்டன்ஸ் அவங்க அனுப்புறதுக்கு முன்னாடியே நான் ரிவோகேஷன் அனுப்பிட்டேன். கரெக்ட்டா? சோ அப்ப வந்து கிஃப்ட் இன்வாலிட். கேஸ் 3. ஏ
revoked the gift on 15 Jan 2 p.m. 2 p.m. மத்தியானம் 2 மணிக்கு நான் ரிவோக் பண்றேன். இப்ப இந்த ரிவோகேஷன் செல்லுமா? ரிவோகேஷன் செல்லாது. நான் கிஃப்ட் கொடுத்துதான் ஆகணுங்கிற கட்டாயம் ஆயிரும். which means gift is valid. why? because acceptance 1 மணிக்கு அவங்க அனுப்பிட்டாங்க. கரெக்டா? இது உங்களுக்கு புரியுது இல்ல? கேஸ் 4 இவ்ளோ டீடைல்டா இந்த லெசன்ல தேவையில்ல. ஆனா இவ்ளோ தெரிஞ்சா இவ்ளோ கிளாரிட்டி இருந்தாதான் அந்த ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு புரியும். A revoked the gift. ரிவோகேஷன்னா நான் இந்த கிஃப்ட் நான் கொடுக்கல எனக்கு திரும்ப வேணும்னு எடுத்துக்கிறது. ஓகேவா? சோ ரிவோகேஷன் ஆஃப் கிஃப்ட் வந்து 16th January நடக்குது. இப்போ இந்த கிஃப்ட் வேலிடா? கிஃப்ட் வேலிட், ரிவோகேஷன் வேலிட் கிடையாது. ஏன் வேலிட் கிடையாது அப்படின்னா 15ஆம் தேதி அக்செப்டன்ஸ் வந்துருச்சே. அக்செப்டன்ஸ் அனுப்பி விட்டாங்களே. நான் 16ஆம் தேதி போய் அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல இல்ல நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் டோனி இருக்காங்க இல்லையா, அவங்க கேஸ் போட்டு அந்த கிஃப்ட நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நான் ஆஃபரும் பண்ணியாச்சு, அக்செப்டும் பண்ணியாச்சு. இது வந்து என்ன சொல்றது, கிஃப்ட் வேலிட் எனக்கு கொடுத்தாங்க. ஓகே ரைட். சோ இப்போ ஒரு கண்டிஷன் என்னது அப்படின்னா, if the offer is made plus acceptance is sent in writing, the gift is valid. புரியுதா? gift வந்து valid. ரைட். இந்த கண்டிஷன் புரிஞ்சுச்சுன்னா நான் இப்ப அடுத்து சொல்ல போறது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே ரைட். சோ இப்போ இந்த இந்த இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறதுனால நான் கொஞ்சம் அப்படியே கேஸ்குள்ள போறேன். ஏ தான் டோனர், பி வந்து டோனி. இவரு 10th Januaryக்கு gift பண்றாரு. இவங்க 15th Janக்கு அக்செப்டும் பண்ணிட்டாங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு மேட்டர் பண்ணணும் தெரியுமா? எஸ், கிஃப்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, எல்லாம் ஓகே. இப்போ இந்த கிஃப்ட் டீட ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்போ பண்ணணும்? எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், 20th ரெஜிஸ்டர் பண்ணணும். திரும்ப சொல்றேன், ஏ 10ஆம் தேதி பிக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. பி வந்து 15ஆம் தேதி அதை அக்செப்டும் பண்ணிட்டாங்க. ஏ ரிவோக் பண்ணல, ஒன்னும் பண்ணல. கிஃப்ட் வந்து இப்போ வேலிட் இல்லையா? கரெக்ட். ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த கிஃப்ட் டீட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டேட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 20ஆம் தேதி சொல்லியிருக்கோம். ஓகே, 20ஆம் தேதி நான் சொல்லியிருக்கேன் ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்ட்டு. இப்போ ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்க. ஏ டைஸ் ஆன் 19th January. 19th of Januaryக்கு ஏ இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த கிஃப்ட் டீட பி கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். திரும்பவும் சொல்றேன், கேன் பி கெட் த கிஃப்ட் டீட் ரெஜிஸ்டர்ட்? ஏன் நான் ஏங்க கொடுத்தவரே இறந்துட்டாரு, கிஃப்டும் நம்ம கைக்கு வந்துருச்சு, இனி எதுக்கு நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு நான் விட முடியுமா? விட முடியாது. ஏன் விட முடியாது? ஏன்னா அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கீங்க, வீடு டிரான்ஸ்பர் ஆகியிருக்கு. சோ நான் ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சோ இப்போ வந்து பி ஆல ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? ஏன்னா ஏ இறந்துட்டாரு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடியே. ஓகே, வாட் டு யூ திங்க்? யோசிங்க, என்ன நடக்கும்னு நீங்க இங்க நினைக்கிறீங்க? நான் கேப் விடுறேன்னா நீங்க எனக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. நீங்களா மைண்ட்ல யோசிங்க. அதனாலதான் இந்த ரெக்கார்டட் லெக்சர்ஸ்ல கேப் விடுறது நடுவுல. ஓகே, ஐ ஹோப் நீங்க நிறைய பேர் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு. ஆனா பண்ணலாம். எஸ், பி வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஏன் பண்ணலாம் அப்படின்னா, இது வேலிடா இருக்குல்ல. இந்த கிஃப்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற எல்லாத்தையுமே நம்ம பண்ணியாச்சுல்ல. டோனர் வந்து அவர் அக்செப்ட் எனக்கு குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இந்த அக்செப்ட் பண்ற வரைக்கும் அவரு ரிவோக்கும் பண்ணல, கிஃப்ட் டீடும் பண்ணியாச்சு, சைன் பண்ணியாச்சு அப்படின்னா இது வேலிட். ரெஜிஸ்டர் மட்டும் தான் இன்னும் பண்ணல.
மத்த சைட்ல இருந்து மத்தபடி 2 பேரும் பண்ண வேண்டிய விஷயம் ஃபுல்லா பண்ணியாச்சு. அவங்க இதெல்லாம் பண்ணணும். இந்த டைம்க்குள்ள அக்செப்ட் பண்ணணும். அது இது எல்லாமே பண்ணியாச்சு கரெக்ட்டா. ஆனா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி இவரு இறந்துர்றாரு. குடுக்குறவரு இறந்துர்றாரு. சோ அதனால நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். பி மட்டும் போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த ரூல். ஓகே. இத எப்படி எழுதலாம்? கிளாஸ் ஒர்க் நோட்ல இது எல்லாமே இருக்கணும். ஸ்ட்ரிக்ட்டா, நீட்டா, அழகா இருக்கணும். கன்க்ளூஷன். மேல பண்ண டிஸ்கஷனோட கன்க்ளூஷன் என்னது? வேர் த டோனர் dies before registration, the document may be presented for registration after his death. புரியுதா? And such document registered after his death shall have same effect as registered during his lifetime. என்ன சொல்ல வராங்க? வேர் த டோனர் டைஸ் பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன். 20ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன், 19ஆம் தேதி அவர் இறந்துடுறாரு அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் அதாவது இந்த கிஃப்ட் டீட நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பிரசன்ட் பண்ணலாம். ஆஃப்டர் ஹிஸ் டெத். ஓகே. அவர் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் 20ஆம் தேதி பேசி வச்ச மாரி நம்ம போய் இந்த டாக்குமெண்ட்ட பிரசன்ட் பண்ணலாமான்னு கேட்டா, கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. அண்ட் அந்த டாக்குமெண்ட் செல்லுமா? ஏன்னா அவர் தான் இறந்துட்டாரு. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவர் கையெழுத்து இல்லையே அப்படின்னா, டீடுல அவர் கையெழுத்து இருக்குல்ல. அந்த கிஃப்ட் டீட் அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து இருக்குல்ல. இந்த டாக்குமெண்ட்ட நம்ம போய் ரெஜிஸ்டர் தானே பண்ண போறோம். அந்த டாக்குமெண்ட்டயே நான் அங்க தான் போய் சைன் பண்ண போறேன்னா, அது வேற. ஓகேவா? அவரு சைன் இருக்கு டீட்ல. கரெக்ட்டா? டீடுன்னு நம்ம எப்ப சொல்லுவோம்? 2 பார்ட்டியும் சைன் பண்ணியிருந்தா தான் அதுக்கு பேரு டீடு. இல்லையா? சோ அந்த டீட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ட கொண்டு போய் நான் அடுத்து ரெஜிஸ்டர் பண்றேன். ஆனா அவரு இறந்துட்டாரு அப்டின்னா, எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமானா? நோ. தி டாக்குமெண்ட் வில் ஹேவ் தி சேம் எஃபெக்ட் ஆஸ் ரிஜிஸ்டர்ட் டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம். அவர் உயிரோட இருக்கும்போதே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம்னா, என்ன எஃபெக்ட் இருக்குமோ, சேம் எஃபெக்ட் வில் பி தேர். ஓகே. கிளியர்? ரைட். அததான் இங்க சொல்றாங்க. First 3 lines படிங்க. Read these 3 lines. You will hopefully you should understand every single point here. Yes, clear? Right. So இத வந்து நம்மளுக்கு எடுத்து காமிக்கிற மாதிரி there is a law. I mean there is a judgment. கல்யாண சுந்தரம் வெர்சஸ் கருப்பா. குமார அப்பன்னு ஒரு புக்ல இருக்கு. கருப்பன்னு ஒரு புக்ல இருக்கு. சில இடத்துல நெறைய இடத்துல குமார அப்பன்னு தான் இருக்கு. பட் நீங்க அது கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். கல்யாண சுந்தரம் மட்டும் ஞாபகம் வச்சாலும் ஓகே தான். ஓகே. ரைட். சோ இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்டின்னா, இப்போ while registration is necessary for solemnity of the enforcement of the gift document, அதாவது ஒரு கிஃப்ட் டாக்குமெண்ட்ட நீங்க இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட கிஃப்ட் டாக்குமெண்ட்ட நீங்க என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நிஜமாவே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? அது ரெஜிஸ்டர் ஆகுற வரைக்குமே அது இன்னும் செல்லாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா, இட் டஸ் நாட் சஸ்பெண்ட் த கிஃப்ட் அன்டில் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்சுவலி டேக்ஸ் பிளேஸ். என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிஃப்ட்க்கு நம்ம பண்ண வேண்டியது ஃபுல்லா பண்ணியாச்சு. இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் இன்னும் பெண்டிங் இருக்கு. ஓகே. இந்த வீட்ட நான் விக்க முடியாது இப்போ. அது ஒண்ணு இருக்கு. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஓனர்ஷிப் இன்னும் என் பேருக்கு வரல. ஆனா கிஃப்ட் டீட் எல்லாமே பண்ணியாச்சு. கரெக்ட்டா? சோ, என்னதான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிய ரெஜிஸ்டர் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ, இது வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற வரைக்குமே இது என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் 20ஆம் தேதி தானே சொல்லியிருக்கோம். சோ 19த் வரைக்கும் எனக்கு டைம் இருக்குல்ல. இன்னும் ரெஜிஸ்டர் ஆகல அப்டின்னாலும் கிஃப்ட் டீட் மூலியமா அந்த ப்ராப்பர்ட்டி என்னோடது தானே. அததான் சொல்றாங்க. இட் டஸ் நாட் சஸ்பெண்ட் த கிஃப்ட் அன்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்சுவலி டேக்ஸ் பிளேஸ். ஓகே.
when the instrument of gift has been handed over by the donor. யா டோனர் வந்து அந்த வீட்ட நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு ஒரு டீட வந்து நம்மளுக்கு சென்ட் பண்றாங்கல்ல, பிக்கு சென்ட் பண்றாங்கல்ல. அண்ட் பி என்ன பண்றாங்க? அது அக்செப்டும் பண்ணிட்டாங்கல்ல. எஸ், அக்செப்டும் பண்ணியாச்சு. அண்ட் டோனி அண்ட் அக்செப்டட் பை ஹிம். தி ஃபார்மர் ஹாஸ் டன் எவ்ரிதிங் இன் ஹிஸ் பவர். ஃபார்மர்னா யாரு? டோனர். ஓகே. முன்னாடி 2 பேர் வருது ஃபார்மர்ன்னு சொல்றாங்க அப்டின்னா, முன்னாடி யார் பேர் வந்ததோ அதுதான் இங்க மீன் பண்றாங்க. சோ டோனர் வந்து அவரு பவர்ல என்னென்ன வேல பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. ஓகே. அண்ட் தட் வில் மேக் இட் எஃபெக்டிவ். ஓகே. இப்போ அவரு சைட்ல இருந்து பண்ண வேண்டியது ஃபுல்லாமே பண்ணியாச்சு. ஆனா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் அவர் இல்ல அப்டின்னா, அண்ட் இஃப் இட் இஸ் பிரசன்டட் பை தி பெர்சன் ஹேவிங் நெசசரி இன்ட்ரெஸ்ட். நெசசரி இன்ட்ரெஸ்ட் யார்கிட்ட இருக்கு? டோனி கிட்ட இருக்கு. கரெக்ட்டா? அந்த டாக்குமெண்ட்ட டோனி வந்து பிரசன்ட் பண்றாங்க. அதுவும் வித்தின் பிரிஸ்கிரைப்ட் டி டி பீரியட் 20ஆம் தேதிக்குள்ளேயே வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்டின்னா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பிரசன்ட் பண்றாங்க அப்டின்னா, தி ரெஜிஸ்ட்ரார் மஸ்ட் ரெஜிஸ்டர் இட். கிளியர்? Neither death nor express revocation by the donor is a ground for refusing registration. Okay, provided other conditions are complied with. என்ன சொல்றாங்கன்னா, அந்த டோனர் இறந்துட்டாலோ, இல்ல டோனர் வந்து அப்புறம் இவங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரிவோகேஷன் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரிவோகேஷன் அனுப்பிட்டு அவர் இறந்துட்டாரு. ஓகே. ஆனா, அவரு அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி இவர் ரெவோகேஷன் அனுப்பல. ஓகே. நான் இத வந்து டீட்டெயில்டாவே உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஏ வந்து டைஸ் ஆன் 19th. ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் இதுக்கு மேல பார்க்காதீங்க. இத மட்டும் பாருங்க இப்போ. ஏ வந்து 19ஆம் தேதி இறந்துடுறாரு. இவரு இறக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, 18க்கு ரிவோகேஷன் சென்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ரிவோகேஷன் சென்ட் பண்ணிட்டு 19ஆம் தேதி அவர் இறந்துடுறாரு. ஆனா 15ஆம் தேதி என்ன ஆயிருச்சு? டோனி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ கிஃப்ட் அப்பவே வேலிட் ஆயிருச்சு. இந்த 18ஆம் தேதி குடுத்த அந்த எக்ஸ்பிரஸ் ரிவோகேஷன் இருக்கு இல்லையா? அது உயிரோட இருந்திருந்தாலும் செல்லியிருக்காது. இப்பவும் செல்லாது. அவர் இறந்துட்டதுக்கு அப்புறமும் செல்லாது. ஓகே. சோ இவரு இறந்துட்டாருன்னு ஒரு காரணமா வச்சு இந்த வேலிடான கிஃப்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணாம விடக்கூடாது. பிளஸ் அந்த அவர் எக்ஸ்பிரஸா ரிவோக் பண்ணியிருக்காரு. ஆனா இவங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க ரிவோக் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன நம்ம எந்த வகையிலுமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ரெஜிஸ்ட்ரார் ஷுட் ரெஜிஸ்டர் இட். புரோவைடட் கண்டிஷன்ஸ் ஆர் கம்ப்ளைண்ட். நம்ம இந்த அக்செப்டன்ஸ் அதுக்கு இதுக்குன்னு கிஃப்ட்டுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது பின்னாடி படிப்போம். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளை ஆயிருச்சு. ஆனா இவங்க ரிவோக் பண்ணிட்டு அவர் இறந்து போயிட்டாரு அப்டின்னா, அக்செப்டன்ஸ்க்கு முன்னாடி அவரு ரிவோக் பண்ணியிருந்தாருன்னா, அப்ப வந்து அந்த ரிவோகேஷன் செல்லும். இப்ப வந்து அவரு அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிவோக் பண்ணிட்டும் அவர் இறந்தும் போயிட்டாரு அப்டின்னா, ஐயோ! இறக்குறவர் என்னமோ சொல்லிட்டு இறந்திருக்காரு. அப்ப நம்ம இத ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுல்ல அப்டின்னு நெனச்சோம்னா, ரெஜிஸ்டர் பண்ணாம விடக்கூடாது. தட் இஸ் வாட் தே மீன் ஹியர். கிளியர்? கல்யாண சுந்தரம் கேஸ் இஸ் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த கேஸ் லாவ கோட் பண்ணியே உங்களால எழுத முடியும். கிளியர்? இன்னைக்கு ஹோம் ஒர்க் என்னன்னா உங்களுக்கு, இங்க இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் நான் கவர் பண்ணல. இல்லையா? இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரீட் பண்ணணும். ஓகே? எது வரைக்கும்னா, இது வரைக்கும் ரீட் பண்ணணும். அடுத்த கேஸ் லால இருந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ரைட்? டன். தேங்க் யூ சோ மச். கூட கூடயே படிச்சுட்டு வந்துருங்க.